முகேஷ் அம்பானியோடைய ஆண்ட்லியா ஹவுஸ் அது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அவருடைய 600 ஏக்கர் மாந்தோப்பு யாருக்கா தெரியுமா? ஆமாங்க, குஜராத்தில் வந்து ஒரு பெரிய நிலத்தை வாங்கி, அதான் 600 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை வந்து தன்மை இல்லாமல் இருந்திருக்கு, அதை வந்து நல்ல வளமை சேர்த்து அதை வந்து உருவாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மரக்கன்றுகள் அதில் நட்டிருக்காரு. வெறும் மாமரம் மட்டும். ஏன்னா அவருக்கு வந்து மாம்பழம்னா அவ்வளோ பிடிக்குமா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 வகையான மாமரங்களை வந்து நடவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு இந்தியன் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அல்ஃபோன்சா, ரத்னா, கேசர் அப்படின்னு இது மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் ஃபாரின் வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு தான் வந்து இதை செல் பண்ணுறாங்க. இந்தியாவில் கொஞ்சம் அங்கங்கே செல் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதா அம்பானி தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த லேண்டோடைய மொத்த வேல்யூ என்ன தெரியுமா? இப்போது இந்த மாந்தோப்பு உருவானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10,000 கோடிங்க. இந்த மொத்த 600 ஏக்கரையுமே பசுமை முறையால் தான் விவசாயம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி கிட்டத்தட்ட தண்ணியை வந்து ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணி நிறையவே ஈல்ட் பண்ணுறாரு. அதோடைய ப்ராஃபிட் எவ்வளோன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். 10,000 கோடிங்க.